சென்னை பெரியமேடு குமரப்பா தெருவில் SRM சென்ட்ரல் லாட்ஜில் வியாழக்கிழமை காலை இளம் காதல் ஜோடி ஒன்று அறையெடுத்து தங்கியதாக கூறப்படுகிறது. அறை எண் 109 தங்கிய காதல் ஜோடி வெள்ளிக்கிழமை காலை அறையை காலி செய்ய வேண்டும். ஆனால் 10 மணி ஆகியும் காதல் ஜோடி அறையை காலி செய்யாததால் சந்தேகமடைந்த விடுதி மேலாளர் ராஜேஷ் காதல் ஜோடி தங்கியிருந்த அறைக்கு சென்று கதவை தட்டியுள்ளார். நீண்ட நேரம் தட்டியும் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவர் உடனே கதவில் இருந்த சிறிய ஓட்டை வழியாக உள்ளே பார்த்தபோது இளைஞர் தூக்கிட்டு தொங்கியபடி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் பெரியமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். கதவு உள்பக்கம் பூட்டி இருந்ததால் போலீசார் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது காதலன் தூக்கில் தொங்கிய நிலையிலும் காதலி படுக்கையில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடப்பது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் காதல் ஜோடி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையில் விடுதியில் அறையெடுத்து தங்கிய இளைஞர் சென்னை ராமாபுரம் இந்திரா நகரைச் சேர்ந்த ஸ்டூடியோ ஊழியர் பாரதி பெருமாள் என்பதும் அவருடன் தங்கியவர் சிவகங்கை மாவட்டம் பாரதி நகரைச் சேர்ந்த நர்ஸ் பவ்யா என்பதும் தெரிய வந்தது. கொல்லப்பட்ட பவ்யா சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் நர்சிங் படித்த போது சாலிகிராமம் பகுதியில் திரைப்பட ஸ்டூடியோவில் பணியாற்றி வந்த பாரதி பெருமாளை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு பவ்யா காதலை பிரேக்கப் செய்து பாரதி பெருமாளை பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதுரை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஹரி என்பவரை காதலித்து வடபழனி முருகன் கோவிலில் வைத்து பவ்யா திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு பின்னர் ஹரி தனது சித்தி வீடான சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பவ்யாவை தங்க வைத்து குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பவ்யா அவரை பிரிந்து தனது தாயார் வீட்டுக்கு வந்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. நர்சிங் இறுதியாண்டு தேர்வு எழுதுவதற்காக சென்னை வந்த பவ்யா வடபழனி பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த போது மீண்டும் பாரதி பெருமாளுடன் பழகியுள்ளார். சம்பவத்தன்று சொந்த ஊருக்கு செல்வதாக விடுதியில் தெரிவித்துவிட்டு வெளியில் புறப்பட்ட பவ்யா பாரதி பெருமாளுடன் லாட்ஜுக்கு வந்து அறையெடுத்து தங்கி இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவரை காதலித்து திருமணம் செய்த பவ்யாவை பழி தீர்க்கும் திட்டத்துடன் காத்திருந்த பாரதி பெருமாள் பெரியமேடு லாட்ஜுக்கு அழைத்து சென்று பவ்யாவை கத்தியால் கழுத்தறுத்து கொலை செய்ததாகவும் தான் உயிருக்கு உயிராக நேசித்த பெண்ணை கொலை செய்த விரக்தியில் பாரதி பெருமாள் அங்குள்ள மின் விசிறியில் தூக்கிட்டு இறந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இருவரது செல்போன்களையும் கைப்பற்றிய போலீசார் அவற்றை ஆய்வு செய்தனர். இரு குடும்பத்தினரையும் வரவழைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.